ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக குறிப்பாணையை நேரில் சமர்ப்பிக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம். கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பாஜக ஆதரவு. கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேச்சு. தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் திமுக அரசு கடந்த 40 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. பிரதமர் மோடியும் மத்திய பாஜக அரசும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடன் நெருக்கமாக இணைந்து இந்துத்துவா மற்றும் கார்ப்பரேட் உறவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு 896 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மசோதாவில் இடம்பெற்றுள்ள திருத்தங்கள் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களும் விவாதம். கூட்டுக்குழு பரிந்துரைப்படி கிரீமிலேயர் வருமான வரம்பை 8 லட்சத்திலிருந்து 16 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இ-பாஸ் செயலியில் பிரச்சனையால் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. நீலகிரி மாவட்ட எல்லைகளில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 2 மாதங்களாகியும் தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விவரங்கள் வெளியிடப்படாதது ஏன்? மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழகத்தில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த தமிழக அரசு திட்டம். ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வீடுகளுக்கு மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்க ஆலோசனை. கோடை விடுமுறையொட்டி சென்னை விமான நிலையத்திலிருந்து 206 சிறப்பு விமானங்கள் இயக்கம். பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க விமான நிறுவனங்கள் நடவடிக்கை. உலக புகழ்பெற்ற ரயில் பெட்டிகள் தயாரிப்பு தொழிற்சாலையாக திகழும் சென்னை ICF 2024-25 நிதியாண்டில் 3007 ரயில் பெட்டிகளை தயாரித்து புதிய சாதனை. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி தனது பிறந்த நாளையொட்டி பாத யாத்திரை. ஜாம் நகரிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று துவாரகா கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய திட்டம். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் 10ஆம் தேதி ரிலீஸ். நாளை மறுநாள் முன்பதிவு. படத்தின் ட்ரெய்லரை நாளை வெளியிட படக்குழு திட்டம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.